வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபியில் நம்ம பீட்ரூட்டை வச்சு இட்லி செய்ய போகிறோம். பீட்ரூட்டில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள பீட்ரூட்டை வச்சு எப்படி இட்லி செய்யலான்றதை பார்க்கலாம். பீட்ரூட் இட்லி செய்யறதுக்கு இதே மாதிரி 2 மீடியம் சைஸில் பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இதை நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பீட்ரூட்டை டைரெக்டாக போடக்கூடாது. ஏன்னா அந்த ஜூஸ் பூரா தண்ணியில் இறங்கிடும், நம்ம சத்து பூரா அந்த தண்ணியில் போயிடும். அதனால் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் இது மேலே இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வேறு கப்பில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த பீட்ரூட் அரைச்ச விழுதை நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் சேர்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு நிறைய பேர் இருந்தாங்கன்னா நிறைய குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து இருந்தால் இதில் அளவில் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி மாவை இதில் கலந்துடலாம். மாவு இட்லி மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. ரொம்பவும் மாவு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் கிடைக்காது. அதனால் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து கலந்துக்கணும். இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதே உப்பு எல்லாமே நம்ம இட்லி மாவுன்றதுனால உப்புலாம் இருக்குது. உப்பு சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு காரம் தேவை விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு காஞ்ச மிளகா ஊற வச்சு இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெப்பர் தூள் தேவைன்னா அது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. நான் ப்ளெயினாக தான் செய்கிறேன். இப்போ இந்த தட்டில் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா இட்லி ஒட்டாத வரும். இப்போ நான் ஆல்ரெடி இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்றதை நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதித்த உடனே தான் இட்லி ஊற்றணும். அப்போ தான் நல்லா வரும். நம்ம ப்ளெயினாக செஞ்சு கொடுக்குறத விட இது மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லை பீட்ரூட்டை சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிரும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. இப்போது ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக பீட்ரூட் இட்லி செஞ்சுருக்கோம். இது வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. நம்ம ப்ளெயினாக செஞ்சு கொடுக்கறத விட இது மாதிரி கொஞ்சம் இன்னோவேட்டிவாக செஞ்சு கொடுத்தா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.